எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இண்டிஸ்பென்சிபிள் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தினசரி நம்ம யூஸ் பண்ணுற உபயோகப்படுத்துகிற ஒரு 50 வாக்கியங்கள் தமிழில் பார்க்கலாம். 50 டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் இன் தமிழ். அதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பீக் லவுட்லி, சத்தமாக பேசு. கம் ஹியர், இங்கே வா. கோ தேர், அங்கே போ. கோ ஸ்ட்ரைட், நேராக போ. கீப் சைலன்ஸ், அமைதியாக இரு. டேக் இட், இதை எடு. டோன்ட் ஹெசிடேட், தயங்காதே. க்ளோஸ் யுவர் ஐஸ், உன் கண்களை மூடு. சிட் டவுன், உட்காரு. ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடு. இப்போ ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் ஐ எம் சாரி. கம் டுமாரோ, நாளைக்கு வா. லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக கேள். இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கும் போது டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, லிசன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறது அர்த்தம். சிட் ப்ராப்பர்லி, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் சொல்லுவாங்க. சிட் ப்ராப்பர்லி, ஒழுங்காக உட்காரு, சரியாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. கோ இன்சைட், உள்ளே போ. கால் ஹர், அவளை கூப்பிடு. இப்போ யாரையாவது ஒருத்தவங்களும் நம்ம போயிட்டுருக்காங்க, முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க கால் ஹேர் அப்படின்னா அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம கால் ஹேர் அப்படின்னு சொல்லலாம். ஹவு மெனி டேஸ், எத்தனை நாட்கள். ஹூ ஆர் யூ, நீ யார். ஐ மஸ்ட் கோ, நான் போக வேண்டும். இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஒன்று போகணும் அப்படின்னா ஐ மஸ்ட் கோ, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். யூ மே கோ, நீ போகலாம். ஒர்க்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா யூ மே கோ அப்படி சொல்லலாம். நீங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டெல் ஹிம், அவனிடம் சொல். டெல் ஹேர் அப்படின்னா அவளிடம் சொல் அப்படின்னு அர்த்தம். டெல் ஹிம்னா அவனிடம் சொல். வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. சி யூ, ஓகே. இப்போ நம்ம ஒருத்தவங்கள பார்த்துட்டோம், ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், அதுக்கப்புறமா ஓகே நம்ம பார்க்கலாம், சி யூ சூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சி யூ அப்படின்னா பார்க்கலாம். ஐ கேன், என்னால் முடியும். இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு உங்ககிட்ட உன்னால் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஐ கேன் அப்படின்னு சொல்லலாம். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதை உங்களால் படிக்க முடியுமா, இதை உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா ஐ கேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஏட் இட்லி, நான் இட்லி சாப்பிட்டேன். நான் இட்லி சாப்பிட்டேன்னு எப்படி சொல்லலாம், ஐ ஏட் இட்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட், அதனால் என்ன. இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதனால் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ வாட் அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் லை, பொய் சொல்லாதே. யாராவது ஒருத்தவங்க இப்போ பொய் பேசுகிறாங்க அப்படின்னா டோன்ட் லை அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கோ, போகாத. இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகாத அப்படின்னு பெரியவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இதை செய்யாதன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போகாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். ஹூ கேம், யார் வந்தா, யார் வந்தது. இப்போ காலையில் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா ஹூ கேம் அப்படின்னு கேட்கலாம், யார் வந்தது அப்படின்னு. டோன்ட் ஸ்பீக், பேசாதே, பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு டோன்ட் ஸ்பீக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். யூ ஆஸ்க், நீ கேளு அப்படின்னு சொல்லலாம். ஹூ ஆர் யூ அப்படின்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஹூ ஆர் யூனா நீங்கள் யார் அப்படின்னு அர்த்தம். கம் சூன் அப்படின்னா சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு தான் கம் சூன். ஃபர்கிவ் மீ, என்னை மன்னித்து விடு. ஏதாவது போன தப்பு செஞ்சிட்டோம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லலாம். ஃபர்கெட் இட், ஃபர்கெட் இட்னா மறந்துடு. ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னா நான் அது மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அதை நீ மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கோ அப்ஸ்டேர்ஸ், இப்போ மாடிக்கு போகணும் அப்படின்னா கோ அப்ஸ்டேர்ஸ், மேலே போ அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் போஸ்ட்போன், தள்ளி வைக்காதே. ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும், இல்லை இங்கிலீஷ் கிராமர், இன்றைக்கி நம்ம கிராமரில் நம்ம கரெக்டாக இங்கிலீஷ் கற்றுக்கணும், இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒரு வார்த்தையாவது நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது தள்ளி வைக்கக்கூடாது. டோன்ட் போஸ்ட்போன். அதே மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம நினச்சோன்னா அன்றைக்கே பண்ணிடணும். அதுக்கு நம்ம டோன்ட் போஸ்ட்போன், தள்ளி வைக்காதே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் இட், இதை முடி. ஏதாச்சும் ஒரு ஹோம் ஒர்க்கோ இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலுமே, இப்போ ஏதாவது ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா அதை முடிச்சிடுறத கம்ப்ளீட் இட் அப்படின்னு சொல்லலாம், இதை முடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரிகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒன்று நம்ம கற்றுக்குறோம், இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு கிராமர் புரியுதா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன். வாட் ஹேப்பண்ட், என்ன ஆயிற்று.
வாட் எல்ஸ் வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஓகே. அடுத்து என்ன, வேறு என்ன அப்படின்னு கேட்கறது பதிலா வாட் எல்ஸ் வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கறது பதிலாக வாட் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல்னா அவ்வளவுதான், அதான் ஓவர் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னா தட்ஸ் ஆல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிடம் காத்திரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு பார்த்தா வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிலீவ் மீ அப்படின்னா என்னை நம்பு, என்ன நம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பிலீவ் மீ அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பரவாயில்லை, அதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒருத்தவங்க ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட வந்து தப்பு பண்ணிவிட்டு சாரி கேட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஐ நோனா எனக்கு தெரியும். ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, ஏற்கனவே உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு தெரியும், ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி செய் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் ஏதாவது ஒன்று கேட்குறோம் அப்படின்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி செய் அப்படின்னு அர்த்தம். டேக் இட் அப்படின்னா எடுத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். கம் வித் மீ என்னுடன் வா, என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கம் வித் மீ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். வெரி நைஸ் அப்படின்னா மிகவும் அருமை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஏதாவது ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னா வெரி நைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மிகவும் அருமை அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50+ டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு வந்து தமிழ் வேர்ட்ஸ்க்கு நம்ம தமிழ் சென்டென்சஸ்க்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இண்டிஸ்பென்சபிள் இங்கிலீஷ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.